ஸ்டாலின் அவர்கள் விஜயனுடைய ஆட்சியை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று முதல்வராக இருக்கும் விஜயனுடைய ஆட்சியை எண்ணி மக்கள் வருந்துகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்று, தவறாக தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று கூறியிருக்கிறார். இதுதான் எங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனை என்று சொல்றாருங்க. உங்க 5 ஆண்டு கால ஆட்சி சாதனை கிடையாது, மக்களுக்கு ஏற்பட்ட சோதனைங்க. உங்களுடைய ஆட்சி அமர்ந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் தமிழகத்துல 10 கோடி கடன் ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் 2021 முதல் 2022 வரைக்கும் 5 கோடியே 70 லட்சம் கடன் ஏற்பட்டிருக்கு. 2022 முதல் 23 வரைக்கும் 6 கோடியே 53 லட்சம் கடன் ஏற்பட்டிருக்கு. 2023 முதல் 2024 வரைக்கும் 7 கோடியே 49 லட்சம் கடன் ஏற்பட்டிருக்கு. 2024 2025 வரைக்கும் 8 கோடியே 33 லட்சம் கடன் ஏற்பட்டிருக்குங்க. 2025 முதல் தற்போது வரைக்கும் 10 கோடி கடன் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. இதுதான் உங்களுடைய நாட்டினுடைய சாதனையா? என்ன சாதனை ஏற்பட்டிருக்கு? மக்களுக்கு எந்த ஒரு நல்ல பயனும் ஏற்பட்டதில்லை, தொழில் வளர்ச்சி இல்லை, படித்தவர்கள் வேலைவாய்ப்பு இன்றி இருக்கிறார்கள். இதுதான் உங்க 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனையா? இன்னும் உங்க சாதனையை சொல்றேன். பாலியல் வன்முறை, லாக்அப் டெத்து, ஆணவ படுகொலைகள், கஞ்சா, மது, இதுதான் அதிகமாக உங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. இதுதான் உங்களுடைய ஆட்சியினுடைய சாதனையாக ஏற்பட்டிருக்கு. இப்போ ஏற்பட்ட போது குரல் கொடுக்காத நீங்க விஜயை பத்தி பேசுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. விஜய் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வர் ஆன 5 நாட்களுக்குள்ளேயே தமிழகத்தில் பள்ளிகள், கோவில்கள், வளாகத்தில் இருந்த மதுக்கடைகள் 717 மதுக்கடைகளை உடனே மூடி இருக்கிறாரு. இதுதாங்க அவருடைய சாதனை. அவருடைய சாதனையை நீங்க பார்க்கத்தான் போறீங்க.